ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மைல் சேனல். இந்த இட்லி குழம்பு பார்த்தீங்கன்னா மசாலா பொடியே இல்லாமல் செய்கிற ஒரு குழம்புங்க. இது எங்கள் பாட்டி காலத்து ரெசிபி தாங்க. நாங்கள் இது வாரத்தில் 2 தடவையாவது எங்கள் வீட்டில் செஞ்சுருவோம். இந்த மாதிரி இட்லிக்கு நிறைய ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது செய்கிறதுக்கு 1 கப் துருவன தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. 1 கப் தக்காளி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். பூண்டு 6 பல் சேர்த்துக்கலாங்க. 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1/4 கப் பொட்டுக்கடலை, 2 பட்டை சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து வச்சிடலாங்க. இப்போ கடாயில் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய், 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச விழுது சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. 10 நிமிஷத்தில் சிம்மில் வச்சு கொதிச்சிருச்சுன்னா நம்மளோட சுவையான இட்லி குழம்பு ரெடிங்க. இந்த குழம்பு இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததா? ரெசிபிக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தூவியாச்சுங்க. அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.